இங்க நம்ம ஹீரோயினும் ஒர்க் பண்ற சேனல்ல அவங்க மேனேஜர் லிவிங் டுகெதர் பத்தியான கருத்துக்களை எல்லா விதமான மக்கள் கிட்ட இருந்தும் கேட்டு இன்டர்வியூ எடுக்க சொல்லியிருப்பாரு. அதனால இப்ப இவங்க ரெண்டு பேருமே பல விதமான ஆட்கள் கிட்ட போயிட்டு இதை பத்தியான கருத்துக்களை கேட்கறாங்க. அவங்களும் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்றாங்க. கல்யாணம் ஆனவங்கள டெய்லி என் பொண்டாட்டி திட்டு வாங்கறதுக்கு இந்த மாதிரி லிவிங் டுகெதர் கான்செப்ட்னு இருந்திருந்தா என் பொண்டாட்டி ராட்சசின்னு தெரிஞ்சிருக்கும், நான் அப்பவே எஸ்கேப் ஆயிட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து ஒரு பாட்டி கேட்கறாங்க. அந்த பாட்டியும் இந்த கலாச்சாரம் எங்க காலத்துல இருந்திருந்தா என் புருஷன் குடிகாரன் தெரிஞ்சு அவனை கல்யாணமே பண்ணிருக்க மாட்டேன், என் வாழ்க்கையும் அழிஞ்சிருக்காது. எல்லாருமே இந்த கலாச்சாரத்துல இருக்கணும், அப்பதான் அவங்க கட்டிக்க போறவங்களை பத்தி அவங்க நல்லா தெரிய வரும்ன்றத சொல்றாங்க. இப்ப நம்ம ஹீரோயினுக்கும் அவங்க சொல்றது ரொம்ப பிடிச்சு போயிடுது. நம்ம ஹீரோயினும் நல்லா பேசி பழகுறாங்க. அது ஒரு கட்டத்துல காதலாவும் மாறுது. இப்ப நம்ம ஹீரோவும் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு இப்ப ப்ரொபோஸ் பண்ணிடுறான். அந்த பொண்ணும் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்லிடுறா. லவ் பண்றா கல்யாணம் பண்ணிக்க மாட்டியான்னு சொல்லிட்டு கேட்கறான். அதுக்கு அந்த பொண்ணு அன்னைக்கு அந்த பாட்டிமா சொன்னதை கேட்டல, அந்த மாதிரி என் லைஃப்ல என்னால கஷ்டப்பட முடியாது, 2-3 மாசம் லிவிங் டுகெதர்ல இருப்போம், செட் ஆச்சுன்னா கல்யாணம் பண்ணிக்கலாம், இல்லனா வேண்டாம், 2 பேரும் பிரிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. ஹீரோக்கு அதுல விருப்பம் இருக்காது, இருந்தாலும் இந்த 2-3 மாசத்துல என்ன மாறிட போகுதுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஓகே சொல்லிடுறான். அந்த ஏரியால எங்கேயுமே இவங்களால வீடு எடுத்து தங்க முடியாது, ஏன்னா பொண்ணோட அப்பா அந்த ஊர்லயே பெரிய ஆளா இருப்பாரு. இவங்க 2 பேருக்குமே என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்க ஃப்ரெண்ட் கிட்ட போய் ஐடியா கேக்குறாங்க. ஒரு 10 நாள் வெளியூருக்கு ப்ராஜெக்ட்டுக்கு போறோம், அங்க வேணா நீங்க 2 பேரும் தனித்தனி ரூம்ல இருக்காம ஒரே ரூம்ல இருந்து பாருங்க, ஒர்க் அவுட் ஆகுதா இல்லன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா தரான். கேக்குற அந்த பொண்ணுக்கு அந்த ஐடியா ரொம்ப பிடிச்சு போயிடுது. இவங்களும் இப்போ ஒரு வீடு பார்த்து அங்க செட்டில் ஆகுறாங்க. பக்கத்து வீட்டுக்கார அம்மாவும் பால் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட வாங்குறதுக்காக வராங்க. இப்போ ஹீரோயினை டாப் டு பாட்டம் பார்த்துட்டு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்க, வீட்டுல ஒரு போட்டோ கூட இல்ல, கழுத்துல தாலியும் இல்ல, நிஜமே உங்களுக்கு கல்யாணம் தான் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு டவுட் ஆகி அங்க இருந்து கிளம்பி போறாங்க. போனது மட்டும் இல்லாம அக்கம் பக்கத்துல இருக்கவங்க கிட்ட இதை பத்தி சொல்றாங்க. இப்போ அவங்களும் அடுத்த நாள் முதல் வேலையா வந்து பாக்குறாங்க. பார்த்தா வீட்டுல கல்யாண போட்டோஸே வச்சிருக்காங்க, அந்த பொண்ணு கழுத்துல தாலியுமே இருக்கு. இப்பதான் எங்களுக்கு கல்யாணம் ஆச்சுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எல்லாருக்குமே ஸ்வீட்டும் கொடுக்குறாங்க. ஹீரோயினும் வெளியே போயிட்டு வீட்டுக்கு வரப்ப வர வழியில அவங்க சித்தப்பா ஹீரோவை பார்த்துட்டாரு. ஹீரோ வீட்டுல இல்லாத நேரமா பார்த்து அவங்க சித்தப்பாங்க அந்த பொண்ணு கிட்ட போய் பேச்சு கொடுக்குறான். பார்த்தா வீட்டுல அவங்க 2 பேரும் கல்யாணம் ஆன போட்டோஸ் எல்லாம் இருக்கு. இதை பாக்குறவங்க சித்தப்பா அவங்க வீட்டுல போய் சொல்லிடுறாரு. ஹீரோ கல்யாணம் தெரிஞ்சுக்கிறவங்க வீட்டுல இருக்கவங்களும் ஹீரோ பக்கத்துக்கு அவங்க வீட்டுக்கே கிளம்பி வந்துடுறாங்க.